Thursday மார்னிங் இன்னைக்கு லஞ்சுக்கு வெஜ் பிரியாணி, சைட் டிஷ்க்கு முட்டை மசால், கோபி 65 வித் ரைத்தாவோட கொடுத்துருந்தேன். எவ்வளோ வேகமாக செஞ்சும் காலையில் கரண்ட்டு போச்சு, இஞ்சி பூண்டு அரைக்க லேட் ஆகி கடைசியாக பசங்களால் காலையில் சாப்பிட முடியல. இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்காக முட்டையில் சக்கரை போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி அதை தோசைக்கல்ல 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்து கொடுத்தேன். இது இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். இந்த முட்டை மசால் ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டையை வேக வச்சு எடுத்து நல்லா உரிச்சு அதை 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு முட்டையை அதில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் அதே பேனில் கொஞ்சமாக பட்டை, சோம்பு, லவங்கம் தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு பெரிய தக்காளியை மிக்சியில் அடித்து அதை பச்சை உள்ளே சேர்த்துருங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிட்டு அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கறி மசால் பொடி எல்லா மசாலாவையும் உள்ளே சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த முட்டையை போட்டு ஒரு கலரி எடுத்தோம்னா இந்த முட்டை மசால் ரெடி ஆகிடும். இது எல்லா சைட் டிஷ்க்கும் சூப்பராக இருக்கும்.